நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது லூக்கா எழுதின சுவிசேஷம், அதில் 5ஆம் அதிகாரம், அதில் 4ஆம் வசனம். லூக்கா 5, 4, 5, 6 3 வசனத்திலுமே நம்ம பேச இன்றைய செய்திகள் இருக்கிறது. இதுல பாருங்க, லூக்கா 5:4 தேவன் என்ன சொல்றாரு பாருங்க. ஆற்றிலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். நல்ல காரியம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நான் முழுக்க போராடி மீன் கிடைக்காம பறவை நிப்பாட்டி இருக்குமோ அந்த பறவை தேவன் ஏறாரு, ஏற்றி போதம் பண்றாரு. போதம் மட்டும் என்னப்பா பிரச்சனை அப்படின்னும் போது, ராத்திரிக்குள்ளா நாங்க போராடின ஆண்டவரே, ஒண்ணுமே கிடைக்கல ஆண்டவரே அப்படின்னு சீமான் பேதுரு சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கோமா? நம்ம வாழ்க்கையில நம்ம போராடி கொண்டேதான் இருக்கோம். போராட்டம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. யாருமே எனக்கு போராட்டமே இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது பொய்யனே எடுத்துக்கலாம். 99.9% வந்து போராட்டம் தான் வாழ்க்கை. ஆனாலும் அந்த போராட்டத்தின் மத்தியிலே ஜெயம் கொள்ளும் ஜெய வீரராக கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார், நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதை நம்ம பற்றி கொள்ள வேண்டும். போராட்டத்தை பார்த்தோம்னா தெய்வத்திலிருந்து பின்மாறி விடுவோம், பின்னாலே போய் விடுவோம். இந்த வருஷம் அழகா சொல்லுகிறது, ஆழத்திலே பறவை தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் அப்படின்னு தேவன் அவங்கள்ட்ட சொன்னாரு. தேவன் சொன்னபடியே அவங்க செஞ்சாங்க. சீமோன் பேதுரு உடனே பறவையில ஏறினாரு, போனாரு, வலைகளை போட்டாரா. அந்த ஒரு காரியத்தை மட்டும் பாருங்களேங்க. 4ஆம் அதிகாரம் கடைசியில வந்து என்ன சொல்றது, வலைகளை போடுங்கள் அப்படின்னு சொன்ன தேவன் 5ஆம் அதிகாரத்துல பாருங்க, அவர் சொல்றாரு, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். வலைகளை போடுகிறேன்னு சொல்லல, வலையை போடுகிறேன் அப்படின்னாரு. அந்த வலையை போட்டதுனால என்னாச்சு பாருங்க, அந்த வலை கிளியத்தக்கதாக திரளான மீன்கள் கிடைத்தது. தேவன் சொன்ன காரியம் என்ன? வலைகளை போடுங்கள். சீமோன் பேதுரு சொன்ன காரியம் என்ன? செய்த காரியம் என்ன? வலையை போட்டார். அதே போலதான் தேவன் நம்ம அநேக கட்டளைகள் சொல்லி இருக்கிறாரு, அநேக காரியங்கள் தேவன் நம்ம சொல்லி இருக்கிறாரு. நம்ம அறிவுக்கு என்ன நம்மளால செய்ய முடியுதோ, ஏற்றுக்கொள்ள முடியுதோ அந்த காரியத்தை மட்டும் செய்து கொண்டிருக்கிறோம். தேவன் செஞ்ச அனைத்து காரியங்களும் நம்ம செய்தோம்னு வச்சுக்கீங்களேன், முழு உலகமே அசைக்கப்பட்டு இருக்கும். முழு உலகமே கிறிஸ்துவ உலகமா மாறி இருக்கும். முழு உலகமே அடையாள அற்புதங்களால் நிரப்பப்பட்டிருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருமே இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்களாக காணப்பட்டு கொண்டிருப்போம். அப்ப ஒரு வலையை போட்டதுக்கே அவருக்கு அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், ஒரு வார்த்தையை கேட்டதுக்காகவே. அப்ப தேவனுடைய கட்டளையை, நியாயப்பிரமாணங்கள், அவன் நமக்கு செய்திருக்க காரியங்கள் அனைத்தின்படி நடந்தோம்னா நம்மளோட ஆசீர்வாதங்கள் எப்படி. ஒரு சின்ன இது பாருங்களேன், வலைகளை போடுங்கள் அப்படின்னாரு. ஆனா வலையை போட்ட மீனவன் பேதுரு, அவரு ஒருவேளை இயேசு கிறிஸ்து சொன்னது போல அவர் வந்து வலைகளை போட்டிருந்தாருன்னா அந்த கடல்ல இருக்க மீன் அனைத்துமே அவரோட வலைக்கு வந்திருக்கும். வலைகளை போட்டோம் அவ்வளவு நேரம் இல்லாத மீன் வந்து அவர் வார்த்தையை கேட்டு அந்த ஒரு வலையை போட்டோம்னா அனைத்து மீன்களும் வந்து வலையில ஏறி உட்காந்துருச்சு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, கட்டளையிட்டாரு, சீமோன் பேதுரு வந்து வலையை போட போறாரு, நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு வந்து உட்காந்துருச்சு. இதுதான் நடந்த காரியம் அங்க. ஏன்னா முழு மீன் பாடுபட்டாரு, அவர் பிறவி மீனவன் கிடைக்கல. ஆனால் இயேசுவின் ஒரு வார்த்தையை கேட்டதுக்கு, அவர் செய்த இயேசு சொன்ன காரியங்கள்ல ஒண்ணு செய்ததுக்கே அவர் கிடைக்க ஆசீர்வாதம் எப்படி பாருங்க. அந்த ஆசீர்வாதத்தை பிரமிப்பு பார்த்துட்டா, நான் பாவையான மனிதன், என்னை விட்டு போங்க அப்படின்னாரு. வெளியே உடனே ஓடியாச்சு சொன்னாரு. நம்ம அப்படி இருக்கோமா? தேவன் நம்ம ஆசீர்வாதம் கொடுத்தோன்னே நம்ம என்னத்தை நம்ம உணர்த்தப்படுகிறோமா? நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? நம்ம என்ன பாவம் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம என்ன இடத்துல இருக்கோம்? தேவன் உருவம் இடத்துல இருக்கிறோமா? இல்ல நம்ம தனிமையில நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு இருக்கோமா? உணர்த்தப்படுகிறோமா? கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, அந்த உணர்வின் ஆவி நமக்கு வேண்டும். தேவன் சொன்னதுபடி நமக்கு என்னென்ன காரியங்கள் செய்திருக்கிறாரோ அதில் ஒன்றும் குறைவுபடாமல் செய்வதற்கு நம்ம மாயக்கமாவோம். ஜெபிப்போம். நீங்கள் அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, சீமோன் பேதுருவிடம் நீ சொன்னீராண்டவரே, வலைகளை போடுங்கள் என்று சொன்னீராண்டவரே. அவர் உடனே கீழ்ப்படிந்தாராண்டவரே. ஆனாலும் அவர் ஒரு வலையை மட்டும் போட்டாராண்டவரே. அந்த ஒரு வலையிலேயே வலை கிளியத்தக்கதாக மீன்கள் அவர் கிடைத்ததாண்டவரே. நீ சொன்ன அனைத்து காரியங்களையும் செய்யாமல் ஒரு காரியத்தை செய்யும் பொழுதே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் ஆண்டவரே. அனைத்து காரியங்களும் செய்து உலகத்தில் ஆசீர்வாதம் மிக்கவர்களாக எங்களை நீர் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவர். குடும்பத்தில் ஒவ்வொருவரும் தகப்பனே, நீர் அவர்கள் சொல்லும் அனைத்து காரியங்களும் கேட்டு அதை செய்ய உதவி செய்யும் ஆண்டவரே. தகப்பனே, சீமோன் பேதுரு ஒரு வலையை போட்டார் ஆண்டவரே, அதற்கே அவரை ஆசீர்வதித்தார் ஆண்டவரே.
ஆனால் அவரை போல எல்லாம் தகப்பனே வலைகளை போடுங்கள் என்று சொன்னதை கேட்டு நீர் எங்களுக்கு என்னென்ன சொன்னீரோ அதை கேட்டு செய்யும் பிள்ளைகளாக குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் மாற்ற மாட்டவர் ஆசீர்வதியும் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.